ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய்ச்சோறு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. அண்டி பருப்பு கிறிஸ்மஸ் பழத்தை போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நெய் கூடவே கொஞ்சமாக ஆயில் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி புதினா கீரையும் ஒரு கைப்பிடி மல்லிக்கீரையும் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பல்லாரி நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை நல்லா வசக்கிக்கோங்க. பல்லாரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆவதோட விட்டுறாதீங்க. பல்லாரி லைட்டாக வசங்கினா போதும் நெய்ச்சோருக்கு. அது கொஞ்சம் வசங்கினதும் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக தயிரும் ஆட் பண்ணி வசக்கிக்கோங்க. அரிசி நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். எந்த பவுலுக்கு எடுத்துருக்கோனோ ஒரு பவுல் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு பவுலுக்கு 1.5. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்தாலும் 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிக்கோங்க. இனி ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி பல்லாரி நீளமாக வெட்டி அது கோல்டன் ப்ரௌன் ஆனால் பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நெய்ச்சோருக்கு மேலே தூவதுக்கு நம்ம அந்த தண்ணி ஊற்றிருந்தோம்ல 1க்கு 1.5 நம்ம எவ்வளோ அளந்துருக்கோமோ அந்த தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி கொதித்த பிறகு நம்ம உப்பும் போட்டு அரிசியும் போட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியும் அதில் போட்டுருங்க. வேறு எதுவுமே இப்போதைக்கு ஆட் பண்ண வேண்டாம். அதை மூடி வச்சுருங்க. அது வெந்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது போல் அரிசி ரொம்ப கிண்டி விட்டுறாதீங்க. லைட்டாக கிண்டிட்டு மூடி வச்சுருங்க. அது சூப்பராக வெந்து வந்துடும். வெந்து வந்தப்புறம் மேலே நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருந்த கிறிஸ்மஸ் பழம் அண்டி பருப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி இறக்குனீங்கன்னா சூப்பரான நெய்ச்சோறு நமக்கு வீட்டில் ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ வேணும்னா வீடியோவில் போய் பாருங்கள். நான் போட்டு